வணக்கம். நான் ராஜ்குமார் கதிர்வேல். செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இங்கு பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கற்றலின் நோக்கத்திற்காக மட்டுமே. இதனை அடிப்படையாக வைத்து எந்த முதலீட்டு முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். கம்மிங் வீக்கில் வரக்கூடிய மார்ச் மந்த் எக்ஸ்பைரி ரொம்பவும் ஒரு முக்கியமான எக்ஸ்பைரியாக இருக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய சில வாரங்கள் அல்லது சில மாதங்களுக்கு நிஃப்டியுடைய டைரக்ஷன்ஸை அது தீர்மானிக்க போகுது. போன வீடியோவில் புல்ஸுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பேசியிருந்தோம். போன ஒரே வாரத்தில் மட்டும் 4.26% அவங்க கெயின் பண்ணி நிஃப்டியில் 953 பாயிண்ட்ஸை கொடுத்துருந்தாங்க. இதே மொமெண்டம்மை அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னா அப்சைடில் எந்த டார்கெட்ஸ் எல்லாம் ரீச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி போன வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருந்தோம். கூடவே என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸை ரெகக்னைஸ் பண்ண முடியுது, அந்த பேட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய டார்கெட் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவில் பியர்ஸுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பேசிடுவோம். வாங்க. இங்கே என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமான ஒரு 10 விஷயங்களை பற்றி இங்கே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், யூனிக் ஆர் பெக்குலியர் கேண்டில்ஸ் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். செகண்ட், பேட்டர்ன் ரெகக்னைஷன் மூலிமா நாம் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய சில முக்கியமான அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்கள். மூணாவது, எஃப்ஐஐஸுடைய ரீசன்ட் ஆக்டிவிட்டீஸை டீகோட் பண்ணுறோம் சார்ட்டை வச்சு. ஃபோர்த், ஸ்பிட்டிங் கோப்ரா பேட்டர்ன் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஃபிஃப்த், டைம் சைக்கிள் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன். சிக்ஸ்த், பேரலல் சேனல் சொல்லக்கூடிய விஷயம். செவன்த், ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். எயித், எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் அவரேஜ் கொடுக்கக்கூடிய லெவல்ஸ். நைன்த், போலிங்கர் பேண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய இண்டிகேஷன்ஸ். 10th, ஆர்எஸ்ஐ சொல்லக்கூடிய விஷயங்கள். ஃபர்ஸ்ட், யூனிக் அல்லது பெக்குலியர் கேண்டில் அப்படின்னா என்ன? வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும் பொழுது அந்த பர்டிகுலர் கேண்டிலுடைய ஓப்பன் அண்ட் லோ ரெண்டுமே சேமாக இருக்கும். அந்த மாதிரியான கேண்டிலை நம்ம யூனிக் அல்லது பெக்குலியர் கேண்டில் அப்படின்னு சொல்கிறோம். போன வீக்கில் நிஃப்டியுடைய ஓப்பனிங் லெவல் 22,353.15. அந்த வீக்குடைய லோவும் 22,353.15. ஸோ ஓப்பன் அண்ட் லோ ரெண்டுமே சேமாக இருக்குது. அந்த வீக் அல்ட்ரா புல்லிஷாக 953 பாயிண்ட்ஸை கொடுத்துருக்கு. இந்த கேண்டில் யூனிக் கேண்டில் அப்படின்றோம். இந்த மாதிரியான யூனிக் கேண்டில்ஸ் நிஃப்டியுடைய ஹிஸ்ட்ரியில் 1990 ஜூலை 2லேருந்து இப்போ முடிஞ்சிருக்கக்கூடிய மார்ச் 17, 2025 வரைக்கும் த்ரூ அவுட் ஓவரால் ஹிஸ்ட்ரியிலேயே மொத்தம் 164 கேண்டில்ஸை கொடுத்துருக்கு. இதில் ஜூலை 2, 1990லேருந்து செப்டம்பர் 4, 2000 வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஹாஃபில் 113 வாரங்கள் இந்த மாதிரி யூனிக் கேண்டில்ஸை கொடுத்துருக்கு வீக்லி டைம் ஃப்ரேமில். அடுத்து ஜனவரி 22, 2001லேருந்து மார்ச் 17, 2025 வரைக்கும் பார்க்கும் பொழுது மொத்தம் 51 வாரங்கள் இந்த யூனிக் கேண்டில்ஸை கொடுத்துருக்கு. ஸோ டோட்டலாக 164 வீக்ஸ் இந்த யூனிக் ஆர் பெக்குலியர் கேண்டில்ஸை கொடுத்துருக்கு. இந்த மாதிரியான யூனிக் கேண்டில்ஸை சார்ட்டில் ஐடென்டிஃபை பண்ணி அதை டேட்டா அனாலிசிஸ் பண்ணும் பொழுது என்னால் சில முக்கியமான விஷயங்களை கேட்ச் பண்ண முடிஞ்சுது. அது என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் கேண்டிலுக்கு அப்புறம் வரக்கூடிய ஃபாலோ அப் கேண்டில் 3 கேட்டகரிக்குள்ளே வருது. ஃபர்ஸ்ட் கேட்டகரி, ஹையர் லெவலில் கன்சல்டேஷன் ப்ராசஸ் நடக்கக்கூடியதாக இருந்து அது முடியும் பொழுது டோஜி கேண்டிலாவோ அல்லது ஸ்பின்னிங் டாப் கேண்டிலாவோ முடிஞ்சிருக்கு. செகண்ட் கேட்டகரி, ரெட் கேண்டில்ஸ். தேர்ட் கேட்டகரி, க்ரீன் கேண்டில்ஸ். ஹியரார்கிக்கல் ஆர்டரில் வெயிட்டேஜ் பேசிஸில் பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் சொல்லியிருந்த அந்த ஹையர் லெவல் கன்சல்டேஷன், டோஜி கேண்டில் கம்ப்ளீஷன் ஆர் ஸ்பின்னிங் டாப் கேண்டில் கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகப்படியான நம்பர்ஸில் என்னால் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கடுத்து ரெட் கேண்டில்ஸ், அதுலேயும் டீப் ரெட் கேண்டில்ஸை அதிகப்படியாக பார்க்க முடிஞ்சுது. மூணாவதாக க்ரீன் கேண்டில்ஸ் அப்படிங்கிறதையும் பார்க்க முடிஞ்சுது. இது கூடவே இந்த யூனிக் கேண்டில் ஃபார்ம் ஆகும் பொழுது நிஃப்டி என்ன ட்ரெண்டில் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணி அனலைஸ் பண்ணும் பொழுது மேலும் சில விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சுது. ட்ரெண்ட் அப்படின்னாவே மொத்தம் 2 தான். ஒன்று அப் ட்ரெண்டு, இன்னொன்று டவுன் ட்ரெண்டு. அப் ட்ரெண்டில் நிஃப்டி இருக்கும் பொழுது இந்த யூனிக் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஃபாலோ அப் கேண்டில் க்ரீன் கேண்டிலாக இருந்திருக்கு. அல்லது ஹையர் லெவல்ஸில் கன்சல்டேஷன் ஆகக்கூடிய டோஜி அல்லது ஸ்பின்னிங் டாப் கேண்டிலாக அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சுது.
அதுவே அந்த அப் ட்ரெண்ட் முடியக்கூடிய தருவாயில் இருக்குது, எக்ஸாஸ்ட் ஆயிருச்சு அந்த ட்ரெண்ட் அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல இந்த யூனிக் கேண்டில் வருது அப்படின்னா அதுக்கடுத்து ஒரு மேசிவான கிராஷை நிஃப்டி பார்த்துருக்கு அப்படிங்கிறதையும் அப்சர்வ் பண்ணேன். அடுத்து டவுன் ட்ரெண்டில் நிஃப்டி இருக்கும் பொழுது இந்த யூனிக் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஃபாலோ அப் கேண்டில் ரெட் கேண்டிலாக வந்திருக்கு, அல்லது அப்சைடில் கன்சாலிடேட் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸில் இருந்து டோஜி கேண்டிலாவோ அல்லது ஸ்பின்னிங் டாப் கேண்டிலாவோ முடிஞ்சிருந்திருக்கு. சரி, முடிஞ்சிருக்கக்கூடிய போன வீக்கில் நிஃப்டி ஒரு யூனிக் கேண்டில் கொடுத்துருக்கு. அதுக்கு முன்னாடி ரீசன்ட் டேஸில் இந்த மாதிரியான கேண்டில் ஃபார்மேஷன் வந்திருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது 2024 மே 21 இந்த மாதிரியான கேண்டில் கொடுத்துருக்கு. அந்த வீக்கில் ஓப்பன் அண்ட் லோ ரெண்டுமே ஒரே லெவல் தான், 22,404.55. அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் பேக் ட்ராக் பண்ணி பார்க்கும் பொழுது 2016 ஜூன் 27, 2015 அக்டோபர் 5, 2014 மார்ச் 24, 2012 ஆகஸ்ட் 21 இந்த மாதிரி பேக் ட்ராக் பண்ணி பின்னாடி 2000வது வருஷம் ஜனவரி 22ஆம் தேதி வரைக்கும் நம்மளால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடிஞ்சுது. மொத்த கேண்டில்ஸ் 50. இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்க இந்த வீக்குடைய கேண்டிலையும் சேர்க்கும் பொழுது 51 கேண்டில். இந்த 51 கேண்டில்ஸையும் நம்ம அனலைஸ் பண்ணி எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டேட்டா தான் மேலே நம்ம சொல்லியிருந்தோம். சரி, இப்போ இதிலேருந்து என்ன டேக்அவே அப்படின்னு கேட்டால், போன வீக் கொடுத்துருந்த கேண்டில் யூனிக் கேண்டில், அது டவுன் ட்ரெண்டில் இந்த யூனிக் கேண்டில் கொடுத்துருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்டில் இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் வருது அப்படின்னா அது ஃபர்தராக இன்னமும் டவுன் ட்ரெண்டை இண்டிகேட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்திருந்த எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ கம்மிங் வீக்கில் ஹையர் லெவல்ஸில் கன்சல்டேட் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸில் இருந்து டோஜி கேண்டலையோ அல்லது ஸ்பின்னிங் டாப் கேண்டலையோ கொடுக்கக்கூடிய ஒரு வீக்காக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது ப்ராபபிலிட்டி 1. செகண்ட் ப்ராபபிலிட்டி, ஒரு ரெட் கேண்டில் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்குது. சரி, ஸோ ப்ராபபிலிட்டி 1 and 2 இந்த ரெண்டையும் தாண்டி வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ரீன் கேண்டில் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் கொடுக்குது அப்படின்னு கேட்டால், டவுன் ட்ரெண்டில் யூனிக் கேண்டில் வந்ததுக்கப்புறம் ஒரு க்ரீன் கேண்டில் ஏன் கொடுக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியில் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்கு. 2008 நடந்திருக்கு. சரிங்களா? ஏன் கொடுக்குது அப்படின்னு கேட்டால், இப்போது ஆல்ரெடி வந்துட்டு புல்ஸ் ஒரு யூஃபோரியா கண்டிஷனுக்கு வந்துடுவாங்க. பாட்டம் ஃபேஸ் பண்ணியாச்சு, இதுக்கு மேலே மார்க்கெட் அடுத்து ஏடிஹெச் தான் போக போகுது அப்படின்னு ஒரு யூஃபோரியாவுக்கு வருவாங்க. யூஃபோரியா அப்படின்னு சொல்கிறத விட எக்ஸ்ட்ரீம் க்ரீட் அப்படின்னு சொல்லலாம், இல்லது வந்துட்டு எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இன்னொரு வீக் வந்துட்டு ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது இன்னமும் நிறைய இன்வெஸ்டர்ஸையும் உள்ளே அட்ராக்ட் பண்ணும். தென் அங்கேருந்து மார்க்கெட் திரும்ப கிராஷ் ஆகுது அப்படிங்கும் பொழுது அவங்க எல்லாத்தையும் ட்ராப் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு சைக்காலஜிக்கல் ப்ளே இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம அதையும் இங்கே இன்க்ளூட் பண்ணுறோம். ஈவன் ஹிஸ்ட்ரியிலையும் அந்த மாதிரி டவுன் ட்ரெண்டில் இந்த கேண்டில் வரும் பொழுது ஃபாலோ அப்பில் க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. அடுத்து இப்போது இந்த வேல்யூஷன், டாக்ஸேஷன் இந்த மாதிரியெல்லாம் காரணங்கள் காட்டி மார்க்கெட் கீழே விழுந்துட்டுருக்கு இல்லையா? இந்த இடத்துல டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது இந்த யூனிக் கேண்டில் கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி 2008 லேமன் பிரதர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேங்க் கொலாப்ஸ் ஆகும் பொழுது ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஏற்பட்டு உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா பங்குச்சந்தையுமே வீழ்ச்சி அடைஞ்சுது. அப்போது டவுன் ட்ரெண்டில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி யூனிக் கேண்டில்ஸ் 2-3 முறை கொடுத்து திரும்ப அந்த டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணியிருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி 2001 .com பபுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரைசிஸ் வந்துச்சு. அப்போவும் பங்குச்சந்தைகள் வீழ்ச்சி அடைஞ்சது. அந்த டைம்லேயும் இந்த மாதிரியான யூனிக் கேண்டில்ஸை டவுன் சைடில் கொடுத்துட்டு ஃபர்தராக அவங்க கண்டினியூ பண்ணியிருந்திருக்காங்க அந்த ஜேர்னியை அப்படிங்கிறதையும் பார்க்க முடிஞ்சுது. அடுத்து செகண்ட் டாபிக், பேட்டர்ன் ரெகக்னைஷன் பற்றி பார்ப்போம். இந்த டாப்பிக்கை அனலைஸ் பண்ணும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை கேட்கும் பொழுது உங்களுக்கும் ஆச்சரியமாக தான் இருக்கும். தவிர இது கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ரொம்ப அதிர்ச்சிகரமாகவும் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு நான் 2 இமேஜ் காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் இமேஜை நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். அதில் சார்ட் மட்டும்தான் இருக்கும், கேண்டில் ஸ்டிக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதுக்கடுத்து இன்னொரு இமேஜை காட்டுவேன், அதுலேயும் சார்ட் அண்ட் கேண்டில் ஸ்டிக்ஸ் தான் இருக்க போகுது. இந்த 2 இமேஜையும் அதுக்கடுத்து சைட் பை சைட் வச்சு உங்களுக்கு நான் காட்டுவேன். அதில் ஏதாவது உங்களால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் நான் கேப் தரேன். அதை ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஜென்யூனாக இருந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இது ஃபர்ஸ்ட் இமேஜ், அதுக்கப்புறம் இது செகண்ட் இமேஜ். இப்போது ஃபர்ஸ்ட் இமேஜ் அண்ட் செகண்ட் இமேஜ் இது ரெண்டையும் சைட் பை சைட் வச்சுருக்கேன்.
நீங்கள் பாஸ் பண்ணி இந்த ரெண்டு இமேஜையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஏதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இமேஜில் இருந்தது நிஃப்டி ஏடிஹெச்சை ஃப்ரேம் பண்ணும் பொழுது இருந்த பேட்டர்ன். செகண்ட் இமேஜில் இருக்கிறது இப்போ ரீசண்டாக ஃபாலை ஃபேஸ் பண்ணிவிட்டு 21,964 அப்படிங்கிற லெவலை கொடுத்துட்டு அங்கே இருந்து எஸ்கலேட் ஆகி மேலே வந்திருக்காங்க இல்லையா, அந்த சார்ட் பேட்டர்ன் கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன். ஸோ ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே விஷயத்தை தான் ரெசம்பிள் பண்ணுது. என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் இமேஜில் அப்சைடில் ஏடிஹெச்சை ஃப்ரேம் பண்ணும்போது ஒரு ரெட் கேண்டில் இருக்குது. செகண்ட் இமேஜில் அந்த ரெட் கேண்டில் இல்லை. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் இமேஜில் லோவர் லெவல்லேருந்து அப்சைடில் எஸ்கலேட் ஆகி மேலே போகும் பொழுது இடையில இன்பிட்வீன் ஒரு சைட்வேஸை ஃபாலோ பண்ணியிருக்கு. அதுலேயும் புல் வெயிட்டட் சைட்வேஸை ஃபாலோ பண்ணியிருக்கு ஃபர்ஸ்ட் இமேஜில். அதுவே செகண்ட் இமேஜில் உங்களுக்கு பியர் வெயிட்டட் சைட்வேஸில் இருந்திருக்க மாதிரி ஒரு நேரோ ரேஞ்சில் போயிருக்கு. ஸோ ரெண்டு இமேஜும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியான பேட்டர்னை தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த பேசிஸில் பார்க்கும் பொழுது இப்போது கம்மிங் வீக்கில் ஒரு ஹையர் லெவல்ஸில் கன்சல்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு மூவை கொடுத்துட்டு ஒரு ரெட் கேண்டிலாவோ அல்லது ஸ்பின்னிங் டப்பாவோ கொடுத்து டைவர்ட் ஆகி ரிவர்சல் ஆகுது அப்படின்னா இது ஃபர்தராக கீழே எந்த இடத்துலேருந்து எஸ்கலேட் ஆச்சோ அதே இடத்துக்கு கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இது காட்டுது. அடுத்து மேலே சொன்ன விஷயங்கள் அப்படியே நீங்கள் சார்ட்டில் பார்க்குறீங்க. ஏடிஹெச்லேருந்து நிஃப்டி எப்படி கீழே விழுந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அந்த ஏடிஹெச்சை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரெச் க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள், அந்த அப்சைட் ஸ்ட்ரெச். அது 24,700லேருந்து 26,277 அப்படிங்கிற வேல்யூ வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெச்சு. அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரெச்சை இப்போது நீங்கள் 21,964லேருந்து எஸ்கலேட் ஆகி 23,402க்கு வந்திருக்கு இல்லையா, அந்த இடத்துல பார்க்க முடியுது. அடுத்து ஏடிஹெச் ஸ்ட்ரெச்சில் லோவுக்கும் அந்த ஏடிஹெச்சுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் 1,524 புள்ளிகள். அதே போல் இப்போ ரீசெண்டாக கொடுத்துருந்த லோ 21,964லேருந்து 23,402 அப்படிங்கிற வேல்யூக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் 1,438 புள்ளிகள். அப்போது இந்த 1,524லேருந்து 1,438 நம்ம மைனஸ் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய புள்ளிகள் 86.1. இந்த 86.1 இப்போ ரீசெண்டாக போன வீக்கில் கொடுத்துருந்த ஹை 23,402.70 ஆட் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 23,488.8. இந்த பாயிண்ட், இந்த புள்ளிகள், இந்த லெவல் கம்மிங் டேஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோனாக ஆக்ட் பண்ணும் அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டே வைஸில் பார்க்கும்பொழுது ஏடிஹெச் செக்மெண்ட்டில் 14 ட்ரேடிங் செஷன்ஸை எடுத்துக்கிச்சு அந்த 24,700லேருந்து 26,277 போகிறதுக்கு. அதே போல் இப்போது இந்த 21,964லேருந்து பார்க்கும் பொழுது இந்த ஸ்ட்ரெச்சில் இது வரைக்கும் 12 ட்ரேடிங் செஷன்ஸை எடுத்திருக்கு. ஸோ டெக்னிக்கலாக அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு இன்னொரு 2 ட்ரேடிங் செஷன்ஸை எடுக்கணும் அப்படின்னா மண்டே ப்ளஸ் டியூஸ்டே, இந்த டியூஸ்டேலேருந்து ஒரு டவுன்ஃபால் க்ரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த பேட்டர்ன்லேருந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியுது. அடுத்து எஃப்ஐஐஸ் இப்போ லாஸ்ட் 2 டேஸாக வந்துட்டு நெட் பையர்ஸாக நம்மளுடைய மார்க்கெட்டில் மாறி இருக்காங்க. அது பாசிட்டிவான விஷயந்தான். பட் இந்த இடத்துல அவங்களுடைய ஆக்டிவிட்டியை நம்ம கொஞ்சம் சஸ்பெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, ஏடிஹெச்சை நிஃப்டி நெருங்கும் பொழுது 2024 செப்டம்பர் மாதத்தில் செப்டம்பர் 12, செப்டம்பர் 20 இந்த 2 தேதிகளில் மட்டும் ஆல்மோஸ்ட் ஒரு 8,000 crores ப்ளஸ் 14,000 crores அப்படிங்கிற மாதிரி எஃப்ஐஐஸ் நெட் பையர்ஸாக இருந்தாங்க. செப்டம்பர் 20க்கு அப்புறம் அவங்க பை பண்ணவே கிடையாது. சொல்லப்போனால் வெறும் ஒரு 1000 கோடிக்கு மட்டும் இடையில ஒரு நாள் பை பண்ணாங்க. அந்த ரிமைனிங் இருந்த அந்த 5 டேஸும் டிஐஐஸ் தான் ரொம்ப அக்ரெசிவாக பை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்த 5வது நாளில் செப்டம்பர் 27ஆம் தேதி 26,277 அப்படிங்கிற லெவலை டச் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து தலகுப்புற நிஃப்டி கீழே விழ ஆரம்பிச்சுது. அது இப்போது ரீசண்டாக 21,964 டெஸ்ட் பண்ணுச்சு. ஸோ இந்த ஒரு லாங் ஸ்ட்ரெச்சில் டவுன் ட்ரெண்டில் எஃப்ஐஐஸ் தொடர்ந்து நெட் செல்லர்ஸாகவே இருந்திருக்காங்க. இடையில அப்பப்போ வந்துட்டு நெட் பையராக டேர்ன் ஆகியிருக்காங்க. பட் பெரிய அளவுக்கு பெரிய ஃபிகர்ஸில் அவங்க பை பண்ணாமல் தான் இருந்தாங்க போன 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும். அது எப்போ அந்த மாதிரி பை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா,
நிஃப்டி டெக்னிக்கலாக கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல அவங்க கொஞ்சமாக ஒரு 500 கோடிக்கோ அல்லது 1000 கோடிக்கோ பை பண்ணுவாங்க. தென் அந்த டெக்னிக்கல் பவுன்ஸ் பேக் ஒரு சர்டைன் லெவலுக்கு அப்சைடில் போய் ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்ப கீழே தள்ளுவாங்க. அப்போது அதிகப்படியான வேல்யூஸ்க்கு அவங்க செல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய பேட்டர்னாக இருந்துச்சு இது வரைக்கும். இப்போது இந்த ஒரு 2 நாளில் ஒரு 3000 கோடி ப்ளஸ் ஒரு 7000 கோடி அப்படின்னு ஒரு 10,000 கோடிகள் அளவுக்கு இந்திய பங்குச்சந்தையில் அவங்க முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பட் இதுக்கு முன்னாடி இந்த 23,807 21,964 விழும் பொழுது ஒரே ஸ்ட்ரெச்சாக வந்துட்டு அந்த ஃபால் நமக்கு தெரிஞ்சாலும் இன்பிட்வீன் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் வந்துட்டு ஒரு சைட்வேஸை ஃபாலோ பண்ணியிருந்த ஒரு மார்க்கெட் மூவ்மெண்ட்டையும் நம்மளால் பார்க்க முடியுது. அந்த மாதிரி ஒரு சின்னதாக வந்துட்டு அந்த இடத்துல பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கும் போதும் அவங்க வந்துட்டு 3000 கோடி 4000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டியூரேஷனில் அவங்க செல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாட்டம் ஃபேஸ் பண்ணும் பொழுதும் அவங்க அக்குமுலேஷன் பண்ண ஆரம்பிக்கல. அப்போவும் அவங்க ஒரு 2000 கோடி 1500 கோடி அப்படிங்கிற அளவுக்கு செல் பண்ணிட்டு இருந்தாங்க. பாட்டம் ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சைட்வேஸை ஃபாலோ பண்ணிச்சு இல்லையா, அந்த இடத்துலையும் அவங்க நெட் செல்லர்ஸாக தான் இருந்தாங்க. சரி, அதெல்லாம் தாண்டி இப்போது டிசிசிவாக கொஞ்சம் மேலே பிரேக் அவுட் கொடுத்து வரும் பொழுது பை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா எஃப்ஐஐஸ் ஏன் லேட் கமராக ஜாயின் பண்ணணும் இந்த பார்ட்டிக்கு அப்படிங்கிற ஒரு கொஷின் எழத்தான் செய்யுது. என்ன இந்த முறை வழக்கம் போல் இல்லாமல் கொஞ்சம் டெக்னிக்கலாக பவுன்ஸ் ஆகி மேலே வருது அப்படிங்கும்போது கொஞ்சம் அதிகப்படியான ஃபிகர்ஸில் பை பண்ணி ஒரு க்ரீடி ஃபேக்டரை மார்க்கெட்டில் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, அதுக்கான வழிமுறைகளை அவங்க செஞ்சிட்ருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்ஃபுல்லாக சஸ்பெக்ட் பண்ண வேண்டியதாக தான் இருக்குது எஃப்ஐஏஸுடைய ஆக்டிவிட்டீஸை. நெக்ஸ்ட், ஸ்பிட்டிங் கோப்ரா பேட்டர்ன் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். போன 2024 நம்ம ஜென்ரல் எலெக்ஷனை சந்தித்தோம். அந்த எலெக்ஷனை பேஸ் பண்ணி அதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டில் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் போயிட்டு இருந்தது. அந்த டைமில் ஒரு பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது. அந்த பேட்டர்னுக்கு பேர் ஸ்பிட்டிங் கோப்ரா பேட்டர்ன். ஆக்சுவலாக இந்த பேட்டர்ன் என்ன அவுட்கம்மை கொடுக்கும் அப்படின்னா, அந்த ஸ்னேக்குடைய ஹெட் பார்ட்லேருந்து வெனாமஸ் எக்ஸிட் ஆகி ஸ்பிட் பண்ணுறது, அப்படி எக்ஸிட் ஆகி டவுன் சைடில் கீழே வந்து அங்கேருந்து எஸ்கலேட் ஆகி மேலே போகும். இந்த மாதிரியான ஒரு நேச்சுரலில் இருக்கிறத நம்ம ஸ்பிட்டிங் கோப்ரா பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். அது எக்ஸாக்டாக போன இயரில் ஒர்க் அவுட் ஆச்சு. எலெக்ஷன் ஓட் கவுண்டிங் டே அன்னைக்கு 21,285 அப்படிங்கிற லோ லெவலை ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப குயிக்காக மேலே எஸ்கலேட் ஆகி ஏடிஹெச்சை ஃப்ரேம் பண்ணாங்க அப்படிங்கிற கதை நமக்கு நல்லாவே தெரியும். இப்போது அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் ரிவர்ஸில் இன்வர்ஸில் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஈவன் 2 months பேக் கூட நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் வர்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசன்டேஷனை கொடுத்துருந்தோம். இப்போ அது ரியாலிட்டியில் பார்க்குறோம். 21,964 டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து எஸ்கலேட் ஆகி மேலே குயிக்காக வந்திருக்காங்க. இதை வந்துட்டு அந்த கோப்ரா பேட்டர்னோட என்னால் மேட்ச் பண்ணி பார்க்க முடியுது. என்ன, அங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பாடி பார்ட் க்ரியேட் ஆகுது, அதுக்கப்புறம் ஹெட் பார்ட் க்ரியேட் ஆகுது, அதுக்கப்புறம் வெனாமஸ் கீழே சர்ஃபேஸ்க்கு வருது, அங்கேருந்து டச் பண்ணி எழுந்து மேலே போகுது. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டால், மேலேருந்து கீழே வந்து டவுன் சைடில், இங்கே வந்து டவுன் சைடுங்கிறது அப் சைடில் இருக்கக்கூடிய பார்ட்டு, அங்கே டச் பண்ணி திரும்ப அது எங்கே வருது, ஹெட் பார்ட்டுக்கு வருது, அதுக்கப்புறம் பாடி பார்ட். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்பொழுது இப்போ எஸ்கலேட் ஆகக்கூடியது அப் சைடில் ஒரு குறிப்பிட்ட லெவலில் ஒரு ரிவர்ஸில் ஃபேஸ் பண்ணி கீழே வரும். அப்படி கீழே வரும் பொழுது அடுத்து அது ஒரு நேரோ ஜோனில் மார்க்கெட் போகிற மாதிரியான ஒரு நேச்சரை கொடுக்கும். அது ரொம்ப கொடுமையான டேஸாக இருக்கும். பெரிய மூவ்மெண்ட் எதுவும் கொடுக்காது, ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸும் பெருசாக இருக்காது. ஆனால் மார்க்கெட் டவுன் சைடில் இறங்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப குயிக்காக வந்துட்டு டவுன் சைடில் ஒரு பாட்டமாக ஃபேஸ் பண்ணோம். இந்த மாதிரி வரும் பொழுது அந்த பேட்டர்ன் ஸ்பிட்டிங் கோப்ரா பேட்டர்ன். பட் என்ன, இன்வர்ஸ் அண்ட் ரிவர்ஸில் இருக்க மாதிரியான ஒரு பேட்டர்னாக இருக்கும். அடுத்து டைம் சைக்கிளிக்கில் இந்த 108 அப்படிங்கிற நம்பர் எவ்வளோ பவர்ஃபுல்லான நம்பர் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஏடிஹெச்சுக்கும் ரீசெண்டாக கொடுத்துருந்த லோ 21,964க்கும் இடையில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ட்ரேடிங் செஷன்ஸ் 108. அந்த 108 ட்ரேடிங் செஷன்ஸ்லேயும் நிஃப்டி டவுன் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த ஹோல் ஸ்ட்ரெச்சுமே வந்துட்டு டவுன் ட்ரெண்டில் வந்திருந்தாலும் இடையில் அப்பப்போ வந்துட்டு ஒரு சின்ன ஜெர்க் மூலிமா அப் சைடில் ஒரு குறிப்பிட்ட லெவலில் டச் பண்ணி கீழே இறங்கியிருக்கு. அடுத்து parallel சேனல் அண்டு ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன். இதோடைய டாப் ட்ரெண்ட் லைனை கம்மிங் டேஸில் பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்படி போகுது அப்படின்னா வால்யூமோட பிரேக் பண்ணி மேலே போகணும், பக்காவான ஒரு பிளாக் சைஸ் கேண்டில் கொடுத்து போகணும் அப்படிங்கிறது பேசியிருந்தோம். அந்த விஷயங்கள் போன வாரத்தில் நடந்திருக்கு.
அந்த இடத்துல வந்துட்டு 2 பிளாக் சைஸ் கேண்டில் கொடுத்து மேலே வந்து டிசிசிவாக நிற்கிது நிஃப்டி அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ கம்மிங் டேஸில் இந்த சேனல் அண்ட் ஃபாலிங் வெஜ் பேட்டர்னுடைய டாப் ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அடுத்து எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் அவரேஜ் பார்க்கும் பொழுது டெய்லி டைம் ஃப்ரேமில் நிஃப்டி 200 டேஸ் மூவிங் அவரேஜை டச் பண்ணி நிற்கிது. ஸோ கம்மிங் டேஸில் இந்த 200 டேஸ் மூவிங் அவரேஜை பிரேக் பண்ணி டிசிசிவாக மேலே போகிறாங்களா அல்லது இந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரகிள் ஆகி ரெசிஸ்டன்ஸ் ஆகி கீழே வராங்களா அப்படிங்கிறத கவனித்து வாட்ச் பண்ணணும். அதுக்கடுத்து போலிங்கர் பேண்ட்ஸை பார்க்கும் பொழுது நிஃப்டி டெய்லி டைம் ஃப்ரேமில் டாப் போலிங்கர் பேண்டுக்கு பக்கத்தில் அதை பிரேக் பண்ணுற மாதிரி வந்து நிற்கிது. ஸோ இந்த இடத்துல இருந்து டைவெர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்படி ஆகுது அப்படின்னா அது மிட் போலிங்கர் பேண்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அதுக்கடுத்து RSIயை செக் பண்ணி பார்க்கும் பொழுது ரீசன்ட் டேஸில் 21,964 அப்படிங்கிற லெவலை டச் பண்ணும் பொழுது ஓவர் சோல்டு ஜோனில் நிஃப்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போது குயிக்காக ரெக்கவரி ஆகி மேலே வந்திருக்காங்க. ஸோ RSIயும் டெய்லி டைம் ஃப்ரேமில் ஓவர் பாட் ஜோனுக்கு பக்கமாக வந்துட்டுருக்கு. ஸோ இதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். கன்க்ளூஷன், புல்ஸ் இந்த பாசிட்டிவ் மொமெண்டம்மை அப்படியே கண்டினியூ பண்ணி மேலே கொண்டு போகிறாங்க அப்படின்னா சில முக்கியமான லெவல்ஸை அப்சைடில் பிரேக் பண்ணி அதுக்கும் மேலே சஸ்டைன் பண்ணணும். அது என்ன லெவல்ஸ்? 23,464லேருந்து 484, 23,631, 23,807. அதேபோல் பியர்ஸ் டவுன் சைடில் கொண்டு வராங்க அப்படின்னா சில முக்கியமான லெவல்ஸை டவுன் சைடில் அவங்க பிரேக் பண்ணி கீழே இழுத்துட்டு போகணும். அது 23,143, 23,013, 22,873, 22,796. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே கம்மிங் டேஸில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதே நேரம் பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன்ஸாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ திரும்ப இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். ரைஸ் இஸ் நாட் அ ரைஸ், இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு செல் செலக்டிவ் ஸ்டாக்ஸ். திரும்ப இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். பபாய்.